அந்த 18 படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி கணவன் மனைவியா எனக்கு வந்து சலங்க வாங்கி போறோம்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவியா சலங்க வாங்கி போறோம்னு வேணும் உனக்கு ஒரு காரணம் கூப்பிட்டேன், தயங்கி போய் உட்காந்துருக்க. எப்படி உன்னை பிரச்சனையை தீர்த்து கொடுக்குவா? என்னப்பா சொல்லிட்டோம் இப்ப இப்ப நீங்க கொடுத்துருவீங்க. நீங்க வருவீங்க நான் கருப்பை மறப்பேன். என்னப்பா கட்டுமலை காரத்தை வச்சு பார்த்தனப்பா, ஒரு வரையும் இல்லை. சரியாப்பா? செய்யாத தவறுக்கு என்னப்பா இன்னைக்கு தண்டனை அடிச்சுவாரு. சரியாப்பா? இன்னும் 2 வருஷம் 3 மாசம் வாழ படுத்துக்க. சரியாப்பா? இதுல இருந்து உன்னை விலைக்கு நல்லபடியா உன் மனைவியோட சேர்த்து வைக்கிறேன். சரியாப்பா? என்னப்பா போதமா? அன்னைக்கு எனக்கு செலவாகி கூட்டணும்னு சொன்னேன். என்னப்பா நான் என்ன சொன்னேன்? வேண்டாம், உன் கனவே இருக்க. என்னப்பா பொம்பளை பிள்ளை எனக்கு தனியா இருந்தா நான் எந்த பொருளையும் ஏற்றுக்க மாட்டேன்ப்பா. கணவன் மனைவியா சந்தோஷமா வந்து என்னப்பா எனக்கு செஞ்சதை நான் ஏற்றுப்பேன். சரியாப்பா? கருப்பேன் பொம்பளை பிள்ளைகள் தனியா காணிக்க வாங்குற கருப்ப முடியாது. என்னப்பா என்னை நினைச்சு இந்த ஒரு சுருட்டை எடுத்து வச்சாலும் சரி, ஒரு சோழத்தை பத்து வச்சாலும் சரி. சரியாப்பா? இந்த கருப்பை ஒன்று முன்னு குடும்பத்தை ஆள வச்சு கொடுப்பேன், காப்பாற்றி கொடுப்பேன். 3/4 லட்சத்தையோ கூட வரணும்ப்பா. வேற என்ன பண்ண உனக்கு கேளுப்பா. அந்த 18 படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி